நில்லுங்க போகாதீங்க, நில்லுங்க ஐயா. ஐயா என்ன சொன்னால் ஐயா நிற்காமல் ஓடிட்டார். அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறார் ஐயா. முன்னுக்கு வாகனம் பாருன்னு சொன்னால் நம்ம வென் பண்ண போகிறோம்னு சொன்னால் எப்போவுமே சிக்னல் போட்டு முன்னுக்கு வர வாகனத்துக்கு வழியை விட்டுட்டு தான் நம்ம வென் பண்ணணும். ஒட்டிச்சுட்டான்லேருந்து புதுக்குடியிருப்புக்கு போகக்கூடிய வழி தான் இந்த வழி. விட்ட அப்பையும் அவர் வெட்டி கொண்டு அடிச்சுட்டார். டிராக்டருக்கும் பெட்டிக்கும் நடுவில் பைக்கு போயிருக்க. சரி, 2 பேரும் அதுக்குள்ள பட்டு நசிப்பட்டிருக்கும். முல்லைத்தீவில் மட்டக்களப்பை சேர்ந்த 2 இளைஞர்களை நடு வீதியில் அடித்து விட்டு தப்பி சென்ற சாரதி. ஆக்சிடென்ட் பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிட்டத்தட்ட கொலை முயற்சி மாதிரி தான் அவர் ஓடி போனதால். வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜி. நேற்றைய நாட்களில் வந்து ஆர்ஜே தமிழாவில் தீவா வந்து போட்டிருந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சிடெண்ட் ஆனோன்னு சொல்லி, என்னடா ஆக்சிடெண்ட் ஆனவனில் ஹாஸ்பிட்டலில் இல்லை வீட்டில் இருக்கேன்னு சொல்லி பார்ப்பீங்க. சொன்னால் உண்மையிலே தலைக்கு வந்தது தலைப்பாவோட போனன்ற மாதிரி தான் வந்தது வந்து வைக்கில் கூடின சேதத்தை ஏற்படுத்தினாலும் எங்களுக்கு வந்துட்டு பெரிய சேதம் கிடையாது. அப்படின்னு சொன்னால் ஓடி பிரசாந்துக்கு தான் உண்மையில் உடம்புலையும் அடிகள் கூட காயமும். எனக்கு வந்து காயம் எதுவும் கிடையாது. முடங்காலில் மட்டும் வீக்கம் மட்டும் பெயின் மட்டும் இருக்குது எனக்கு. என்ன ப்ரோ, எப்படி இருக்கு உடம்பு? என்ன மோதி விட்டு தப்பிச்சென்று சொல்லல பிரதர். கோர விபத்துன்னு சொல்லணும். ஏன்னா கோர விபத்துலேருந்து மயிரிழையில் உயிர் தப்பித்தமண்டு அப்படி என்று தான் சொல்லணும். என்று சொன்னால் நடந்த சம்பவம் ஒரு செகண்டில் நம்ம விழுந்த இடம் மாதிரி விழுந்திருந்தால் இன்றைக்கு எங்கே இருந்திருப்போம்னு சொல்லலாது. கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பான், இல்லை பெட்டிக்கில் இருந்திருக்குமான்னு சொல்லி தெரியாது. ஸோ வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்ன நடந்ததுன்னு சொல்லி. எதற்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இனிமேலேருந்து இப்படியான தவறுகள் வந்து எந்த ஒரு சாரதிகளும் வந்து செய்யக்கூடாது. அதுக்காகத்தான் அதுவும் வந்து நாங்கள் உண்மையில் வெளியூர் இங்கே வந்து பெருசாக சண்டை போட்டு ஒன்றுமே வந்து பண்ணிடலாது. இதில் சண்டை போகிறதுல வந்து எதுவும் கிடையாது. சண்டை போட்டு நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்க போகிறதில்ல. உண்மையில் எங்கே எது நடந்தாலும் அதில் சுமூகமாக போகிறதில்ல தான் ஏதாச்சும் தீர்வுகள் கிடைக்கும். தவறுன்றது யாரெண்டாலும் விடலாம். அந்த என்னென்னு சொன்னால் நானும் தவறு இல்லை, நீங்களும் தவறுனா யாரெண்டாலும் தவறு இல்லை. ஒரு மனிதாபிமானம் அது செத்து போய்த்துன்றது தான் உண்மை. கண்டிப்பாக என்ன சொன்னால் உண்மையில் விபத்து நடக்காது அப்படின்லாம் சொல்ல வராது. வாகனம் வந்து ஓடினால் வீதி அண்டு வந்தாலும் வந்து விபத்து வரும். இது வரைக்கும் எங்களுக்கு புதுசில்லை. என்ன சொன்னால் பிரசாந்துக்கு புதுசில்லைன்னு சொல்லணும். கண்டிப்பாக பிரசாந்த் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே வந்து சொருகிறதுக்காக ரெடியாக வருவாங்க. இதுக்கு முதல்ல வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் ஒரு அம்மா வந்து ஸ்கூட்டர் பைக்கில் வந்துட்டு சொருவி விட்டாங்க. அது ஆரம்பம். அதுக்கு பிறகு வந்து நாவற்குழியில் இன்னொருத்தவங்க வந்து எங்களுக்கு முன்னுக்கு பைக்கை கொண்டு விட்டு புத்தி, அது 2வது. அது ஓரளவு சின்ன சின்ன டேமேஜோட பைக்குக்கு மட்டும் சின்ன சின்ன அடியோடு வந்து போயிருந்தது. ஆனால் நேற்று நடந்த சம்பவம் தான் வந்து எப்படி சொல்கிறது, மேலே நாங்கள் எதிர்பார்க்கல. கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருந்தால் எங்களோட உயிரே வந்து போயிருக்கும். அந்தளவுக்கான பெரிய ஒரு பாதிப்பு அப்படி சொல்லலாம். அதாவது நேற்றைய நாட்களில் எங்களுடைய ஆர்ஜே வித் கேஜே சேனலில் வந்துட்டு நீங்கள் போராட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. காலையில் இங்கேருந்து நாங்கள் வெளிக்கிட்டு போயிருந்தோம். பவுனியா படக்கில் இருக்கக்கூடிய நெடுங்கணிக்கு வந்துட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படி சொல்லி. ஸோ அந்த வீடியோக்காக நாங்கள் போயிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அங்கேயே எடிட்டிங் பண்ணி அங்கேயே அப்லோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வெளிக்கிட்டிருந்தோம். வெளிக்கிட்டு நாங்கள் எந்த வழின்னு சொன்னால் நெடுங்கணிலேருந்து லொக்கேஷன் சரியாக வந்து பார்க்காம வந்து முல்லைத்தீவு ரூட் எடுத்துட்டோம். உண்மையிலே சொல்ல நம்புறதே நான் இப்போ விழுந்து நம்ம இங்கே வந்தது அப்புறம் நைட்டெல்லாம் ஜோதிச்சது கடவுள் கொண்டு போனதா என்னன்னு தெரியல பிறகு. அந்த வழியிலேயே நான் அந்த அரவாசத்தூர்னு போயிட்டேன். இன்னொன்று பிரதர், நம்ம மனுஷன் செய்கிற தப்பெல்லாம் செய்யுது கடவுள்னு சொல்லி அவருக்கு மேலே போகிறது இல்லை இல்லை அதில் அதை சொல்கிறேன். கடவுள் இதை கூட்டிகிட்டு போன மாதிரி தான் நான் தான் முடிஞ்சிட்டு இந்த வழியிலே நம்ம வந்தது என்ன சொன்னால் ஒட்டி சுட்டான் புதுக்குடிப்பு என்னென்ன சம்பவம் நடந்தோன்னு சொன்னால் இப்போ வீடியோலாம் அப்லோட் பண்ணி ஷெடியூல் பண்ணியாச்சு. பொதுவாகவே இங்கே வந்தேன்னு சொன்னால் பிறகு தாண்டி நான் தான் கூட பைக் ஓடுவேன். அதாவது ஷெடியூல்னு சொன்னாலும் இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணும் உங்களுக்கு. ஷெடியூல்ன்றது வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்குது தானே. அது நம்ம வீடியோலாம் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் பண்ணி இந்தந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் ஆகிற மாதிரி நம்ம அதில் செட் பண்ணிக்கிறது தான் ஷெடியூல். ஸோ வந்து நாங்கள் ஆக்சிடென்ட் பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி செத்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அது பப்ளிக் ஆகிக்கொண்டே இருக்கும். ஷெடியூல் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணி ஒரு 2.5 மணி தலைக்கேப்பில் அப்லோட் பண்ணி வச்சுட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு 3:45 அப்படி வெளிக்கிட்டு நெடுங்கணியிலேருந்து ஒட்டிச்சுட்டான் வந்துட்டோம். ஒட்டிச்சுட்டான் இருந்து புதுக்குடிப்புக்கு வரணும். நான் மாதிரி என்னன்னு சொன்னால் ஒட்டிச்சுட்டான் வந்து முல்லைத்தீவு ரோட்டில் போயிட்டேன். கிட்டத்தட்ட அரவாசி தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஜோதிச்சேன் பிறநாட்டு. இது இந்த ரோட்டு இல்லை எனக்கு தெரிஞ்சது முல்லைத்தீவு. ஏன்னா முல்லைத்தீவு ரோட்டுக்கு நான் போயிருக்கேன். அப்படியே அப்போ இது முல்லைத்தீவு ரோட்டுன்னு சொல்லிவிட்டு வெட்டிட்டு திருப்பி ஒட்டிச்சுட்டான் வந்துட்டோம். ஒட்டிச்சுட்டான் வந்து திருப்பி அங்கேருந்து புதுக்குடி போய் கொண்டிருக்கும்போது ஒரு ஸ்பீடு ஒரு 65க்குள்ளே இருக்கும். என்ன சொன்னால் ஸ்பீடாக அவ்வளோ ஸ்பீடாகவும் இல்லை, 65 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஓடி போனது. ஓடி போய் கொண்டு இருந்தது. ஒரு பெண்ட் ஒன்று வந்தது. அந்த பெண்ட் தாண்டி அப்படி நேராக போய் கொண்டு இருக்கும்போது ஒரு
டிராக்டர் ஒன்று வந்து கொண்டு இருந்தது. அப்போ நான் நினச்சேன் டேரக்டாக போப்புறாரு போல் என்ன சொன்னால் நாங்கள் போகிற ட்ரக் இந்த பாதையால் போய் கொண்டிருக்கோம். அங்கேருந்து ஒரு டிராக்டர் வந்து கொண்டிருக்கு, அதாவது உழவு இயந்திரம் பெட்டியோடு வந்து கொண்டிருக்கு. கிட்ட போனோடனே இங்கே ஒரு ரோட் ஒன்று எங்களோட சைட்லேயே இந்த பக்கமும் ரோட் போகுது. இப்போ அங்கேருந்து வாகனத்தில் வாரவர் முன்னுக்கு ஒரு வாகனம் வருதுன்னு சொன்னால் அதற்கு வழி விட்டுட்டு அவர் இந்த திசையில் மாறி போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு செய்கை மூலம் காட்டியிருக்கலாம் நான் மாற போகிறேன் என்று சொல்லியிருந்தாலும் நாங்கள் ஸ்லோ பண்ணி நித்தாட்டி இருப்போம். அவர் சிக்னல் கூட போடாமல் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாகன சாரதி என்றாலும் குறிப்பிட்ட ஒரு வாகன விபத்து சொல்லுவாங்க ரபிக் என்றாலும் என்னதான் விபத்து ஏற்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட வாகனம் நிறுத்தக்கூடிய அளவுக்கு போனால் தான் நம்ம மாறலாம். அதை தாண்டி கிட்ட போனது பிறகு மாறி ஆக்சிடென்ட் ஏற்பட்டால் அதுக்கு அவர் லவ் தான் பொறுப்புன்னு சொல்லணும். அதை போல் நாங்கள் கிட்ட போனதுக்கு பிறகு அவர் டிராக்டரை வெட்டினோடனே எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. நான் எவ்வளவுக்கு மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணலுமோ கண்ட்ரோல் பண்ணி பைக்க நித்தாடி எடுக்க அப்போயும் அவர் பட்டி கொண்டே இருந்தார். இந்தியாவில் சைடு என்னன்னு சொன்னால் போக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு தண்ணி நீரோட ஓடுறதுக்கு அந்த போக்கு வச்சுருப்பாங்க. அந்த போக்கு இந்த சைடு இருந்தது, இந்த பக்கம் கால்வாய் போய் கொண்டிருக்கு. அவரை பட்டி இந்தியாவில் பக்கம் இருக்குது, இந்தியாவிலையும் நான் போயிடாது. அப்போ இந்த சைடு சின்ன இடவொன்று இருந்தது, கிரவல் இடவொன்று சொல்லி அதால் அந்த பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை, போக இயலாது. நாங்கள் இப்போ அவர் திடீரெண்டு இப்படி விடும்போது நம்ம அங்கால எடுக்கலாமா? இல்லை இப்படித்தான் வெட்டியலும் அங்கால வெட்டி இருந்தோம்னு சொன்னால் மிஸ்டேக் என் மேலே மாதிரி போகிறேன் என்ன சொன்னால் அவர் ரகுக்குள்ளே நான் போய் அடிச்சுட்ட மாதிரி. இதே சைட்டில் அந்த போக்குக்கும் அந்த இது ரோட்டுக்கும் இடையில சின்ன கிரவல் இது ஒன்று இருந்தது. சரி அதால் விட்டு நம்ம எடுப்போம்ன்றது அதால் விட்ட அப்பையும் அவர் வெட்டி கொண்டு அடிச்சுட்டார். அடிச்சுட்டோடனே அது ஒரு செகண்டுக்குள்ளே என்ன நடந்தன்றது தெரியல. நான் ஒரு 2-3 தரம் எத்தனை தரம் விழுந்து எழுமுன்னு எனக்கு தெரியும். விழுந்து இப்படி கொண்டு உள்ள டக்குன்னு பிரகலாதனம் டக்குன்னு ஓடி வர சத்தம் எனக்கு கேட்டுச்சுது. அங்கே இன்னொரு அந்த டிராக்டரில் 3 பேர் பின்னுக்கு இருந்து வந்தவங்க, ஒரு ஐயாவும் ஓடி வந்தவர். அதில் பின்னுக்கு வந்ததில் ஒரே பொடியும் டக்குன்னு பாஞ்சிட்டு என்னை வந்து பிரகலாதனம் தூக்கிட்டு அந்த பொடியை தான் பைக்கை நிமித்தணும். உண்மையிலே அவருக்கு நன்றி சொல்லணும். அவ்வளோ பேர் இருக்க டக்குன்னு பாஞ்சிட்டு மிஷினில் டக்குன்னு உடனே பாஞ்சிட்டு செஞ்சுட்டு அந்த டிராக்டர்காராளுக்கு கூட வந்தவர் ஏசி கொண்டு இருந்தவர். நீங்கள் எப்படியா வெட்டுறாது இதுன்னு சொல்லி அந்த பொடியனே கோவம் அடைஞ்சு ஏசிட்டார். நாங்கள் டென்ஷன் ஆகலை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தவறுன்றது எனக்கும் வரலாம் அவருக்கும் வரலாம் யாருக்கும் வரலாம். என்ன எங்களுக்கு அந்த மனிதாபிமானம்னு சொன்னால் வாகனத்தை ரோட்டில் வச்சு ஒன்றும் செய்யலாது. நாங்கள் உள் ரோட்டுக்கு எடுக்க நாங்கள் சைட் பண்ண போகிறாருண்டு அவர் போயிட்டு அப்படியே டிராக்டர்லேயே இருக்காரு. சீட்டை விட்டு இறங்கவே இல்லை, வண்டி ஓப்பண்ணவும் இல்லை. அதுக்கு பிறகு என்ன நடந்துன்றது பிறகு இருந்தான்னு சொல்லணும். அதாவது உண்மையில் என்ன நடந்துட்டு சொன்னால் எனக்கு சடனு நாங்கள் போயிட்டு இருக்கும்போது டிராக்டர் முன்னுக்கு குறுக்கிறது தெரியும், இவனுக்கு மேலால் நான் பறந்து தான் தெரியும். பறக்கிறதும் எனக்கு வந்து புதுசு இல்லை. என்னோட சின்ன வயசில் வந்து எங்கள் அண்ணா வந்து பைக் ஓடி போகும்போது ஒரு வாட்டி அப்படி பறந்து போயிருக்காங்க. அதாவது அண்ணா வந்துட்டு நைட்டில் விடிச்சாமம் அந்த டைமில் போகும்போது வந்து மாடு குறுக்கிறது நாங்கள் பைக் ஆக்சிடென்ட் ஆனது. ஸோ அப்போ வந்து அண்ணாவுக்கு மேலால் நான் பறந்து போய் அப்படியே போக்குக்கு கீழே விழுந்தது. அது ஒரு சின்ன வயசு அனுபவம் உண்டு. கொஞ்ச நாள் கூட உடம்புல அப்படியே பெயின் இருந்தது, நெஞ்செல்லாம் நோய் அப்படி அந்த ஒரு நோய் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நேற்று தான் அந்த அடியை வந்து திரும்ப கண்ணில் பார்த்த மாதிரி. இவன் வந்து டயரில் பட்டது தெரியும், முன் டயரில் ஒரு டிராக்டர் வெட்டும்போது பைக் கொண்டு இதில் பட்டது தெரியும். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு மேலால் பறந்துட்டேன். திரும்பி பார்த்தா எனக்கு பின்னு கிடக்கும். அதாவது இவன் பைக்கை ஸ்டடியாக படிச்சதுனால பைக்கு கிட்டவும் விழுந்துட்டான். ஆனால் இவனுக்கு மேலே நான் அந்த பக்கம் விழுந்துட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருந்தேன். அந்த பக்கம் வந்துட்டு இருந்தது, அதாவது தண்ணி ஓடக்கூடிய வாய்க்கால் பகுதி வந்துருந்தது. ஸோ அந்த அதுக்குள்ளே விழலை. ஆனால் இவரோட சில்பர் வந்து அந்த பகுதியில் கிடந்தது. அப்போ நான் சடன்லி வந்து அங்கே அந்த ஒலிம்பிட்டேன் சொன்னால் நான் ட்ரெயின் கோட் போட்டு வந்தேன். மழை பெஞ்சிருந்தனால ரெயின் கோட் வந்து போட்டு கொண்டு வந்திருந்தேன்னா இப்போ ரெயின் கோட்டில் தான் எனக்கு கிரவுள் இதுகள் வந்துட்டு அதனால் ஸ்க்ரெட்ச் ஆகி காயம் எதுவுமே வந்து எனக்கு வரல. சரி அப்படின்னு சொல்லி சடன் ஒலிம்பி ஒன்று எழுப்ப போகிற நேரம் மற்றபடி நான் அந்த கொஞ்சம் மாதிரி டிராக்டரில் வந்து இறங்கினபடியும் வந்துட்டு வைக்க நிமித்தினா நான் இவரை அந்த நிமித்தி எடுத்துகிட்டு பார்த்தா அந்த டிராக்டர் வந்து மற்ற அதாவது ஒழுங்குன்னு சொன்னாலும் மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிற ரோடுகள் வந்து சின்ன ரோடுகள் நம்ம ஒழுங்கு அப்படின்னு தான் இங்கே பார்ப்போம் பேச்சுவார்த்தை இல்லை. ஸோ வந்து அந்த ரோட்டில் வந்து உள்ளே விட்டுறேன். சரி அப்போ அதில் வச்சுட்டா அந்த ஐயா வந்து வருவார்னு சொல்லி நினச்சி பார்த்தேன் நான் வந்து. ஆனால் அப்படியே நிற்கிறார். சரின்ட்டு பார்த்தா இது எனக்கு நல்லா படலைன்னு சொன்னார். அவர் ஓடுற மாதிரி ஆயத்தமாகிறார். அப்போ சடன்லி நான் சொல்லி கிட்ட போயிட்டேன். ஐயா வந்துட்டு கொஞ்சம் வாங்க ஐயான்னு சொல்ல இல்லை அவர் பேசுகிற மாதிரி இல்லை ஐயா. அப்போ நான் கேட்டேன், நான் வந்து வயசன் ஐயா வந்துட்டு உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா ஐயான்னு சொல்லி கேட்டதும் ஒன்றுமே ஒரு வார்த்தையும் சொல்லுவோம். பெஸ்ட்டாக வயசு கேட்டது மட்டும் எனக்கு 52 வயசு தம்பி அப்படி சொல்லியிருந்தார். சரிங்க ஐயான்னு சொல்ல கொஞ்சம் வாங்க ஐயா பேசொண்டு இல்லை. அதுக்கப்புறம் நிற்கலாம் பேசணும்னு சொல்லி சொன்னது ஆள் வந்து நிற்கல. ஒரே ஓட்டம் தான் வந்து நல்ல வேளை நான் வந்துட்டு டிராக்டர்லாம் வந்துட்டு நான் ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துட்டேன். நான் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இந்த டைம்லேயும் வந்துட்டு ஃபோட்டோ உங்களுக்கு வீடியோஸ் வந்து தேவையாதான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷனில் இலங்கையை பொறுத்த மட்டும் சரி எந்த நாட்டை பொறுத்த சரி ஆதாரம்ன்றது தான் தேவை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எங்களோட வீட்டில் வந்து 2.5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம், அதற்கு வந்து ஒரு காணொலி வடிவிலான ஆதாரம் இல்லை. அன்றைக்கி வந்து எங்களோட வீட்டில் வந்து ஒரு CCTV ஃபுட்டேஜ் இருந்திருந்தா இன்றைக்கி வரைக்கும் உள்ள கேஸ் வந்து இந்த ஒரு 2.5 வருஷமாக இன்னும் இழுபட்டு கொண்டு இருந்திருக்காது. ஈஸியாக வந்து வீடியோ காண்பிச்சுட்டு இதான் நடந்த அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து முடிச்சிருக்கலாம். ஆனால் உண்மையில் ஒருத்தங்க சொல்கிற வார்த்தையை தாண்டி உண்மையில் காணொலி வடிவாக காண்பிக்கும் போது தான் அங்கே வந்து நம்பப்படுது.
ஸோ அதுதான் உண்மை. ஸோ டக்குன்னு வந்து நான் எனக்கு தோணிச்சு வந்து வீடியோ எனக்கு நம்ம அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருந்தாலும் எனக்கு வேறு சொல்யூஷன் தெரியும். டக்குன்னு ஃபோன் எடுத்து ஐயாவோட எடுக்க வீடியோ எடுத்துட்டு ஐயோட நம்பர் பெற்றெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்போ ஐயா வந்து அப்படி ஓடிட்டார். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னு விஷயம் ஆக்கள் வந்து ஃபுல்லாக குவிஞ்சிட்டாங்க. குவிஞ்சு என்ன சொல்ல, தம்பி இங்கே வாங்க தம்பி, உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி குடிங்க தம்பி என்று சொல்லிட்டு காயமெல்லாம் பார்த்து தொடச்சி விட்டோ, மருந்து போட்டோ, ஐஸ் எல்லாம் வச்சு யாருமே எதுவுமே ஒன்றுமே செய்யலை. அவங்கள பாட்டில் நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து போலீஸ் வேறு பகுதியை சேர்ந்த போலீஸ், அதாவது ஒட்டிச்சுட்டான் பகுதியை சேர்ந்த போலீஸ் வந்து 2 பேர் மஃபில் வந்துருந்தாங்க. அவங்க வேறு ஒரு கேஸ் இதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி வந்து போலீஸுக்கு கால் பண்ணுங்கள், நானும் போலீஸ் தான் தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சார் வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லலாம் தம்பி, தம்பி இது எங்களுக்கு டிவிஷனுக்குரிய பகுதி இல்லை, நாங்கள் வந்துட்டு இங்கே வேறு வேலையாக வந்துருந்தாங்க, அதை இந்த பகுதி வந்து புதுக்குடியிரு போலீஸ் ஸ்டேஷனுக்குரியது, அப்போ வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் தம்பி புதுக்குடியிரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படி சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு சைட்டில் வந்து ஏலா நிற்கவே இல்லை ஆள். அப்போ பைக்கு ஸ்டாண்டில் வச்சுட்டு ஆள் வந்து ஒரு பக்கம் இருந்துட்டார். வந்து எனக்கு கையை மூடலை காலு மூடலை, என்ன செய்கிறதுனே தெரியாது. அப்போ நம்பர் வந்துட்டு புதுக்குடியிரு போலீஸ் ஸ்டேஷனோட நம்பருக்கு வந்து கிடையாது. அப்போ டக்குன்னு பார்த்தோன்னா கூகுளில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போயிட்டு உடனே கால் பண்ணது வந்து அவங்க ஆன்சர் பண்ணாங்க. நாங்கள் இப்படி தான் சார் வந்து, அதாவது நாங்கள் ஒட்டிச்சுட்டான் நெடுங்கல்லேருந்து ஒட்டிச்சுட்டான் போய் ஒட்டிச்சுட்டான்லேருந்து நாங்கள் புதுக்குடியிரு வார வழியில் இடையில ஒரு கிராமம், எங்களுக்கு பேரெல்லாம் தெரியாது. மோஸ்ட்லி நாங்கள் எல்லா பகுதி இங்கே எல்லா இடமும் தெரியும் எங்களுக்கு போய் வருது, ஆனால் ஊரோட பேர்கள் தெரியாது. வழிகள் வந்து ஒரு சில வழிகள் வந்து முக்கியமான இடங்கள் இப்போ சிட்டி ஏரியாக்கள் அப்படி ரூட்டு தெரியும். இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு போகக்கூடிய ரூட்டுகள் எங்களுக்கு தெரியும், ஆனால் அதுக்கு உள்ள இருக்கிற கிராமங்கிட்ட பேர் தெரியாது. இது வந்துட்டு அதிகம் வந்து யானைகளோட புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, யானை ஏரியா. ஆனால் பேர் ஏரியா ஏதோ ஒரு பேர் வந்துச்சு, அதன் ஒரு பேர் வந்து வித்தியாசமான ஒரு பேர் தான். அந்த கிராமத்தில் தான் அந்த வேண்டில் நடந்த இது பிரச்சனை. அப்போ நான் உடனே வந்து இப்படி சார் இந்த பகுதியில் இந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு, எந்த லொக்கேஷன் சொல்லி கேட்க பக்கத்தில் நின்ற ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்டேன் இந்த ஊரோட சொன்னேன். அப்போ ஊட்ட பேர் சொன்னவர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் கம்ப்ளைண்ட் இதில் வந்து இருக்கும். அப்போ அந்த ஊட்ட பேர் சொல்லி சொன்னது ஓகே, இப்போ உங்களால் பைக்கேஞ்சி எடுத்துகிட்டு வரையில மாட்ட சொல்ல, அப்போ எங்களுக்கு தெரியல சார் வந்து பைக்கை நீ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும் சார் இல்லை. ஓகே தம்பி அப்படி சொன்னால் நீங்கள் ஆக்சிடென்ட் ஆன 2 பேரும் வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, வந்து போலீஸில் இருக்கக்கூடிய டிராஃபிக் பிரான்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எங்களுக்கு அதுக்கு முதல்ல வந்துட்டு பைக் ஓடுமா என்ன கண்டிஷனில் இருக்குன்றது தெரியாது, நிமித்தி வச்ச மட்டும் தான் தெரியும். சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இன்சூரன்ஸ் காரர்களுக்கு வந்து நம்ம கால் பண்ணி ஆகணும். அந்த ஸ்பாட்டில் வச்சு எங்கே என்ன விபத்து நடந்தாலும் வந்து நம்மளை அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாலும் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் சரி வாங்கினதுக்கு வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து ஹாட்லைனுக்கு கால் பண்ணி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு நான் ஹாட்லைனுக்கும் கால் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்களும் சொன்னாங்க வந்துட்டு ரைட் ஓகே, இப்போ நீங்கள் மெடிசன்ஸ் என்ன எடுக்க போகிறீங்க அப்படி சொன்னால் வந்துட்டு அதை பாருங்கள், அதோட சேர்த்து வந்துட்டு போலீஸில் போய் வந்து என்ட்ரி போடுங்க அப்படி சொல்லியிருந்தேன். சரி அப்படின்ட்டு பைக்கை வந்துட்டு பார்த்தா இந்த பிரேக் பகுதியெல்லாம் வந்து அப்படி நலிஞ்சு ஒரு மாதிரி சாகியாக இருக்குது. அதை பார்க்கணும் திரும்ப வேறு இந்த ஸ்டார்ட் அடிக்கணும், ஆளுக்கு செம பெயின் வந்து காலில் வந்து பிளட் வருது, ஓடுவானு சொல்லி கூட தெரியாது. ஆனால் என்னாலையும் வந்து ஓடையில்லாத நிலைமை வந்து ஒரு சாயா ஒரு மாதிரியாக இருந்துச்சு அந்த டைம் வந்து. அப்போ சரின்ட்டு ஸ்டார்ட் வரல. நான் நினச்சேன் சரி ரெடியாக பைக்கை ஆளுதான் ஸ்டார்ட்டும் வருது, எப்படி போய் சேர்றதுன்னு சொன்னால் ஜானை அங்காலையும் ஜானை இங்காலையும் ஜானை நடுவில் ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்குள்ளே வந்து ஜானை வரக்கூடிய ஒரு பகுதி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு மாதிரி ஸ்டார்ட் அடித்து எடுத்து வந்து மெல்ல ஒரு மாதிரி அப்படியே ஸ்லோவாக வந்து புதுக்குடியிரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அங்கே என்ன நடந்துட்டு சொல்லி கேட்டாங்க. அப்போ நாங்கள் இப்படி தான் நடந்துட்டு சொல்லி சொன்னாங்க. சரி தம்பி அப்போ நம்ம போயிட்டு வரும், இவர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவனை இருக்க வச்சுட்டு ஆக்சிடெண்ட் ஆன அதே என்னோடய பைக்கில் வந்து நான் பைக்கை எடுத்துகிட்டு டிராஃபிக் போலீஸ் 2 பேர் வந்து அவங்க இன்னொரு பைக்கில் வந்தாங்க. ஸோ 3 பேரும் வந்து நாங்கள் அந்த ஊருக்கு போனோம். என்ன சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை முயற்சி. அது மாதிரி ஒருத்தங்களுக்கு விபத்து நடக்கிறது புதுசெல்லாம் கிடையாது, விபத்து நடக்கிறது தான். ஆனால் மனிதாயமான அடிப்படையில் இறங்கி அவங்க சப்போர்ட் பண்ணி தம்பி என்ன செய்யணும் ஏது செய்யணும் ஓகே வாங்க தம்பின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ஆச்சு கூட்டிகிட்டு போகணுமா இல்லையா, அது வந்து பண்ணியாகணும். நானாக இருந்தாலும் இப்போ நான் தெரியாமல் ஒருத்தவங்களுக்கு விட்டாலும் முதல் வேலை வந்துட்டு ஓகே அவங்களுக்கு என்ன அவங்களோட வாகனத்துக்கு என்ன நடந்துன்றதை தாண்டி அவங்கள உடனே வந்து ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிப்போம், அப்படித்தான் வந்து பண்ணணும். ஸோ வந்து அது எதுவுமே இல்லை. ஸோ அதனால் மனிதாபிமானம் அவங்க செத்து போயிட்டுது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கொலை முயற்சி மாதிரி தான் அவர் ஓடி போனதால். சரின்ட்டு சொல்லிட்டு அப்போ போலீஸ் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறார். சரின்ட்டு அப்போ அங்கே போய் அவர்கிட்ட விசாரிச்சுட்டு அவங்களோட வீட்டை காட்டி அங்கே போனால் வந்து அந்த ஐயாவோட இந்த டிராக்டரோட பெட்டி இருக்குது. ஆனால் அந்த பெட்டி தான்ன்றது தெரியாது. காரணம் அந்த பெட்டியில் இருக்கிற பின் தட்டியை வந்து கலட்டி நம்பர் தெரியாமல் அப்படி மடிச்சு விட்டுருந்தாங்க. சரின்ட்டு கூப்பிட்டு பார்த்தோம் ஒருத்தருமே இல்லை. அப்போ போலீஸ் வந்து எல்லா பக்கமும் கூப்பிட்டு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு மற்ற பக்கங்களில் ஏரியாக்களை விட்டு தேட தொடங்கணும். ஸோ அதுலேருந்து அப்படியே தேடி நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 8:30-8 மணி இருக்கும். அவர் எல்லாமே வெட்டின வயல் நெல் ஏற்றிட்டு வந்தது அவங்களோட மாட்டுப்பட்டி இருக்கிற பகுதின்னு சொல்லி எல்லா ஏரியாவும் எனக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே இப்போ போனால் ஏரியாவுக்குள்ளே எல்லா சந்தோஷங்களையும் நான் போகிறேன்னு சொன்னால் அந்தளவுக்கு அதே ஏரியாவுக்குள்ளெல்லாம் திரும்ப ஓடி தேடி தெரிஞ்சது அவர். சரின்ட்டு அப்போ ஐயா வந்து காணலை. அப்போ ஒரு 8:30-9 மணி அந்த டைம் அப்போல வந்து அவங்களோட வீட்டை வர
வெளியால் லைட் போட்டுருந்தது அவங்கள விட்டு. அப்பயும் கூப்பிட்டு பார்த்தாங்க, யாரும் இல்லை. அப்போ போலீஸ் வந்து டவுட்டில் மற்ற இன்னொரு போலீஸ் சொன்னார் வந்து அவங்க வீடு வந்து கொஞ்சம் திறந்து மூடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொல்ல பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ளே அந்த ஐயாவோட வைஃப் இருந்தாங்க. ஏனம்மா அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறது. இல்லை தம்பி எனக்கு காய்ச்சல், அதனால தான் நான் உள்ளே இருந்தேன் அப்படி சொல்லியிருந்தேன். சரி, நம்ம பெருசாக சண்டைலாம் போட போகலையே, நம்மளாம் வந்து ஏன் இது பண்ணீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு அவங்க பண்ணதுக்கான சொல்யூஷன் வந்து தெரியும். இது வந்து அவங்கள்ட்ட என்கொயரி மூலம் தான் வந்துட்டு நாங்கள் என்ட்ரி போட்டு வந்துட்டு அதே மாதிரி இங்கே இன்சூரன்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளைம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் கேட்டிருந்தோம். சரியா அப்படி சொல்லி நம்ம வந்து ஐயா கடைசி அடித்த ஐயா வந்து கடைசி வரைக்கும் வரல. இப்போ ஐயாவோட ரிலேட்டிவ் எல்லாரும் வந்து சுமூகமாக வந்து பேசியிருந்தோம். ஆனால் போலீஸ் கேட்டாங்க என்ன செய்ய, நீதிமன்றத்துக்கு போடவா என்ன பண்ணன்னு சொல்லி கேட்டிருந்தேன். நான் சொன்னேன் நீதிமன்றம் எதுவும் வேணாம் ஐயா. என்ன சொன்னால் நான் வந்து மட்டக்களப்பு மாவட்டம், அங்கேருந்து இங்கே வந்து என்னால் நீதிமன்றத்துக்கு சொல்லி அலையலாது. ஏற்கனவே எனக்கு ஒரு நீதிமன்ற பிரச்சனை ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயும் இங்கேயும் வந்து ஒரே நாட்களில் வந்துட்டு இப்போ கோர்ட்ஸ் வந்து போட்டாங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ஓடி ஆடி தெரியல. ஏன்னா நல்ல அனுபவப்பட்டுட்டேன். இப்போ வரைக்கும் 2.5 வருஷமாக வந்துட்டு எந்த ஒரு தீர்ப்புமே வந்து கிடைக்காம நீதிமன்றத்தில் வந்து ஓடிக்கொண்டே இருக்கேன். ஸோ அதனால் வேணாம், சும்மா பேசிட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு போவோம்னு சொல்லி இதை தான் சொன்னேன். இனிமேல் அதாவது இந்த சம்பவம் வந்து இனி நடக்கக்கூடாது, அதுக்காண்டி ஐயா வந்து வார்ன் பண்ணிட்டு வந்து எச்சரிச்சுட்டு வந்து ஐயா வந்து இப்படி பண்ணாது. அதாவது ஐயா இல்லை, ஐயாட அம்மா ஒய்ஃப்டையும் அந்த சமாதானம் பேச வந்து அவங்களோட ரிலேட்டிவ் ஆகட்டும் இப்படி பண்ண வேணாம்னு சொல்லுங்க. அவர் வாராரில் ஏன்னு சொல்லி தெரியல, பயந்துட்டார் ஐயா வந்து நல்லா மேல் பயந்துட்டார். வந்து போலீஸும் வந்து கொஞ்சம் கோபமாயிட்டாங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு சுற்றி காட்டிட்டாங்களா. கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க போக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மணி இருக்கும். பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது சரியாக நேரம் 9:45 50 ஆயிடுச்சு. அது மட்டும் நான் என்ன நடக்குது ஒன்றும் தெரியாது. இவனுக்கு கோல் அடித்தா இப்படி தேடி கொண்டிருக்கணுன்றான். எனக்கு என்ன பயம்னு சொன்னால் இப்போ புது இடம் சம்டைம் உனக்கு எதுவும் நடந்துட்டுன்னு சொன்னால் என்ன செய்கிறேன், நானாக தான் கேட்டேன். நான் அவன்கிட்ட டே நானும் பாரண்டான்னு சொல்ல, இல்லை அந்த ரபிக் சொன்னார் என் காலால் ரத்தம் மணிஞ்சு கொண்டு இருந்தது, காலெல்லாம் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிட்டு அப்போ ரத்தம் வழியாக அவர் சொன்னார் இல்லை ரத்த காயத்தோட வர வேணாம், நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருத்து அட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ இடைக்கிட திவா கால் பண்ணி என்ன நடக்குது என்ன பிரச்சனைன்னு கேட்டு கொண்டு வந்தது. அப்போ அதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்குவாரி இதெல்லாம் கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனால் நாங்கள் லீவு ஆக்க நைட்டு 10:30 இருக்கும். அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியாமல் போச்சு. ஸோ வந்து அப்போ ஒரு மாதிரி எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு வந்துருந்தோம். என்ன சொன்னால் இனிமேல் வந்து யாருக்கும் இப்படி பண்ணாதீங்க, மனிதாபிமானம் கண்டிப்பாக வந்து வேணும். இப்போ அந்த ஐயா பண்ண வேலையை பார்த்துட்டு அந்த ஐயாவுக்கு பின்னால் 4 பேர் அந்த வேலையை பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சொன்னால் அந்த ஐயா வந்து வயசில் மூத்தாள் வந்து எவ்வளோ பெரியவர் வந்து, அப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட வயசில் மூத்தவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து நம்மளும் ஃபாலோ பண்ண வேண்டியதாக வந்துருக்கு. ஸோ வந்து ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்மளோட சந்ததியும் வந்து ஃபாலோ பண்ணும். ஆகையினால எந்த ஒரு விபத்து நடந்தாலும் கண்டிப்பாக அந்த மனுஷனாக பாருங்கள் முதல்ல, சரிங்களா. ஆடு மாடு அடித்தாலும் வந்து இறங்கி பார்த்து ஒரு ஓரமாக அதிகரிஞ்சிட்டு அதை பக்கத்தில் இருக்கிற விலங்குகளுக்குரிய மருத்துவமனை இருக்குது அங்கே ஒப்படைக்கும். அதான் வந்து மனிதாபிமானம். இங்கே மனிதம் வந்து யாருக்குமே வந்து கிடையாது. அந்த ஐயா வந்து இப்போ அப்படி அடிச்சு விட்டுட்டு அவரை வாட்டில் போன போக்குள்ள எங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருந்தா அந்த சனமே வந்து தம்பி தண்ணி குடிங்கன்னு சொல்லாத ஜனங்கள் வந்து அப்படி இருக்கல எங்களோட உயிரோட போயிருந்தா வந்து என்ன நிலைமை இல்லை. என்னென்னு சொன்னால் இப்போ ஆட்கள் இருந்த பகுதியாக போயிடுச்சு. இதே இது ஒரு காட்டு பகுதிக்குள்ளேயோ சம்டைம் ஏதோ ஒருத்தருமே இல்லாத இடத்த இந்த சம்பவம் நடந்திருந்தா விழுந்த விழுவையில் நாங்கள் 2 பேரும் சம்டைம் மயக்கத்தில் சம்டைமில் உயிர் போகலாட்டியும் சில பேர் இந்த விழுந்த அதிர்ச்சியிலே சம்டைம் மயக்கம் பாடுறது ரத்தத்தை கண்டு அப்படின்னு சில பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. சம்டைம் நாங்கள் மயக்கமாகிட்டு இருந்தால் அவர் சில நேரம் எங்களுக்கு ஏதோ நடந்துட்டு விட்டுட்டு போயிருந்தாருன்னு சொன்னால் அந்த டைமில் ஜானையோ ஏதோ ஒன்று வந்து தாக்கியிருந்தா என்ன கேஸ் ஆகிருக்கும். ஜானை வந்து அடிச்சுட்டு தான் கேஸ் வருமே தவிர நம்ம வைக்கால விழுந்துன்றது வராது. ஆனால் இதே இங்கே நடந்த சம்பவம்ன்றதுனால வந்திருக்கும் வந்து எப்படின்னு சொன்னால் நியூஸ் வந்து முல்லைத்தீவில் மட்டக்களப்பை சேர்ந்த 2 இளைஞர்களை நடு வீதியில் அடித்து விட்டு தப்பி சென்ற சாரதி அப்படி சொல்லி அங்கே வந்து எங்கள்கிட்ட பிணந்தான் கிடந்திருக்கு. கொஞ்சம் மேலே மிஸ் ஆகிருந்தால் கூட என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தெரியும். அதாவது இவங்க கட் பண்ணும்போது கட் பண்ணாமல் வந்து வாகனத்தை தாண்டி இந்தியாவில் டயரில் பட்டு கட் பண்ணாமல் டிராக்டருக்கும் பெட்டிக்கும் நடுவில் பைக்கு போயிருக்க. சரி 2 பேரும் அதுக்குள்ள பட்டு நசிப்பட்டிருப்போம். என்ன நடந்திருக்கு அவர் வட்டி கொண்டு இருக்கார். நான் என்ன சொன்னேன், மேக்சிமம் போக்குலையும் பைக் படக்கூடாது, பானத்துலையும் பைக் படக்கூடாது, எவ்வளவுக்கு மேக்சிமம் வேணுமோ அப்படி கட் பண்ணி இப்படி எடுக்கன் பாரவாக்கில் சரியாக சொல்கிறேன்னு சொன்னால் பைக்கில் முன் முகப்பிலேயே அந்த காலில் தான் டிராக்டர் அட்டி விழுந்தது. முன்னுக்கு அட்டி விழுந்த போஸில் நான் பைக்கை விழுத்தாட்டக்கூடாதுன்ற அந்த கான்ஃபிடென்ட்ல இருந்தேன். நான் பைக்கை உருக்கியாக பிடிச்சிட்டேன். பிடிச்ச புடியில் பிறலான தூக்கி எறிஞ்சோடனே என்னை அதோட சேர்த்து தூக்கி எறியத்தான் நான் அப்படியே உருண்டு போனாங்க. எனக்கு என்னென்னு சொன்னால் எனக்கு நான் ஒரே பொசிஷனில் போய் விழுந்தால மட்டும் தான் முடங்காலில் மட்டும் தான் அடிபட்டு அந்த ஸ்பாட்டில் தெரியல. எனக்கு போக தான் பெயின் வர தொடங்கணும், வலி வர தொடங்கினது. பெரிய ஒரு சம்பவம் என்ன சொன்னால் அந்த ஐயா வந்து அடித்த பிரேக்கும் நாங்கள் வந்து பைக்கில் அந்த இடத்துல அடித்த பிரேக் வந்துட்டு அந்த ரோட்லேயே வந்து அப்படி பதிஞ்சிருக்கு. அந்த ஃபோட்டோ கிளிப்பெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காண்பிக்கிறேன்.
ஸோ இதான் பிரச்சனை. உண்மையில் யாராக இருந்தாலும் எங்கே ஒரு விபத்து நடந்தாலும் உண்மையில் அந்த இடத்துல முதல்ல விபத்துக்கு உள்ளானவங்களை வந்துட்டு காப்பாற்றத்தான் முயற்சி செய்யுங்களே தவிர அவங்களை விட்டுப்பட்டு அந்த இடத்துல வந்து ஓடணும்னு சொல்லி எப்போவுமே வந்து முயற்சிக்காதீங்க. அதுபோக நேற்று இந்தியாவில் மன்னார் டு கிளிநொச்சி பகுதியோ ஆமாம் அந்த ரோட்டில் இங்கே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்கு. அதையும் வந்து இளைஞர்கள் வந்து பைக்கில் போனது தான். அப்போ எங்கள்கிட்ட எந்த செய்தி கேட்டு எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு இது நீங்களான்னு சொல்லி கேட்டு இந்த அளவுக்குலாம் நான் அதுக்கு காட்டும் பயங்கர அடி அப்படியான அடி விழ வேண்டியது ஒன்றுல தான் நாங்கள் தப்பிச்சிருந்தோம். யோசிச்சு பாருங்க, உண்மையில் அந்த ஐயா வந்து இந்த இதை ஓடி வந்து ஒரு பெரிய ட்ரக் அப்படின்னு ஓடி வந்து வெட்டி கட்டி அடிச்சிருந்துக்கே நடந்திருக்கோம்னு சொல்லி நாங்கள் ஆட்டோமெண்ட்டெல்லாம் சொல்லிட்டோம். வீட்டையும் போய் சொல்லாதீங்க, இவ்வளோ பெரிய ஒன்றும் பெருசு ஒன்றும் இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் தான் வீட்டை இன்ஃபார்ம் பண்ணணும், பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ சின்னதாக சொன்னாலும் வீட்டை வந்து பெருசாக பயந்துருவாங்க. ஸோ சொல்லாதுன்னு சொல்லி வந்தேன். இதுவாக கேட்டது என்ன வெளிக்கூட்டு வரையான்னு சொல்லி அவள் நானும் பிள்ளான்னு சொன்னது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு நடக்கையிலும் இது செய்யும். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயும் போயிட்டோம். அதெல்லாம் சொன்னோம். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்கும் எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் பக்கத்தில் வன்னி என்ன நடக்கின வன்னி அண்ணாவுக்கெல்லாம் திவா கோல் அடிச்சு சொல்லிட்டேன் அப்படி ஒரு பிரச்சனை போய் பாருங்கன்னு சொல்ல வன்னி என்ன கேட்டவர் தம்பி வெளிக்கொண்டு இருக்கீங்கன்னு வரையாண்டது இல்லைண்ணா இல்லை இப்போ இருட்டாக தானே நீங்கள் வராதிங்க எதுவும்னு சொன்னால் நாங்கள் கோல் அடிக்கணும்னு சொல்லி வன்னி அண்ணா அடித்தவர் அந்த கேடி பாரதின்னு சொல்லி அந்த அண்ணா கோல் அடித்து கொண்டு வந்தவர். ஏண்டா எங்களோட உள்ளூர் வட்டாரங்களுக்கு தெரியும், மற்ற வழி ஒருத்தருக்குமே தெரியாது என்ன நடக்குது. கொஞ்சமும் நம்மளால முடியாத நிலைன்னு சொன்னால் அடுத்தவங்களோட உதவி கேட்கலாம், பிரச்சனை இல்லை. இது எங்களால் முடியும்ன்றதுனால வந்து நாங்கள் யார்ட்டும் உதவி கேட்கலாம். அந்த டைம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நல்ல இருட்டாக போயிட்டு அந்த டைம் வந்து. ஸோ அதுவும் யான் ஏரியா அவங்கள வர சொல்லி அவங்க பதட்டத்தில் வரும்போது அவங்களுக்கு எது ஆச்சுன்னு சொன்னாலும் அந்த ஒரு பயன்பெறு. ஸோ ஓகே எங்களாலே வந்து இதை சால்வ் பண்ண இயலும் அப்படிங்கிற மேக்ஸிமம் ஒரு பிரச்சனையை நம்ம பயப்படாமல் ஹேண்டில் பண்ணணும். நான் விழுந்தோடனே ஒலிம்பிட்டு நான் நினச்சேன் அந்த ஐயா வந்து தம்பி என்ன நடந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இருக்கணும். என்ன தம்பி என்ன நடந்தது, சரி தவறு நடந்து போச்சு இல்லை சும்மா ஆக்கள் சொல்கிறது தானே உங்களுடைய மிஸ்டேக் தானே அப்படின்னு சொல்லி கதைச்சிட்டுது. இப்போ என்ன செய்ய ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அந்த கேட்காம போனது தான் எங்களுக்கு கடும். அது வரைக்கும் நாங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், ஐயா வேலை கம்ப்ளைண்ட் இருந்து இறங்கவே இல்லை. எங்களுக்கு போலீஸுக்கு கால் பண்ணணுமென்ற மைண்டும் போகல. இடத்துலேருந்து ஒருத்தங்கள் நம்ம நிதானப்படுத்தி கொஞ்சம் தண்ணியை தந்து ஒரு தம்பி ஓகேவா தம்பி என்ன மாதிரி இது சொல்லி கொஞ்சம் நிதானமாக சால்ஃபாக பேசி இருந்திருக்கணும். அதான் வந்து மனித குணம். அந்த மனித குணம் வந்து அந்த இடத்துல இல்லை. அதை நாங்கள் திரும்ப சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரி இங்கே வந்து சேர்றதுக்கு வந்து நாங்கள் 12 மணி ஆகிட்டு மெல்ல வாகனத்தை ஓடி வந்து கொண்டு சேர்க்குறோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பைக்கில் கியர் பாக்ஸ் அந்த கிளச் மாற்றலாம், அந்த பிரேக் இது அப்படி அடித்து சப்பளிஞ்சு போயிட்டு பைக்கோட கேண்டீன் வந்து கேண்டீன் என்னென்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். என்ன சொன்னால் பிள்ளானுக்கு அந்த முழங்கால் நோவு வலிக்கிட்டது. எனக்கும் ரத்தம் இதுதான், பட் எனக்கு முழங்கால் மடிச்சிருக்கல, பிள்ளான ஒரு மடிச்சிருக்கல. நான் சொன்னேன் பிள்ளை கொஞ்சம் ஓடி வரேன். நான் சொன்னேன் ஏன்டா என்னைய போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டு பிள்ளை இருந்தானே அங்கே போய் ஓடி தெரிஞ்சேன். என்ன பிரச்சனைடா கால் வைக்கல, அது நம்ம கியர் இது வைக்கிறது மட்டும்தான், கியரை மாற்றி காலை வைக்கலாம் செய்யல. இந்த வலது கால் தொங்க போட்டு தான் ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்போ என்று சொல்லிட்டு நான் உடனே பைக்கை மாறி ஓட்டுட்டு மெல்ல. ஆனால் உண்மையிலே அந்த பரந்தன் கடையில் இருக்கிற அந்த அண்ணாக்களை சாப்பிட போனோம் நாங்கள். அதே டைம் சொன்னால் மதியம் ஏழியாக சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து பசியும் வேறு சரியான மாதிரி 12 காலம் ஆகிட்டு தண்ணியும் குடிக்கல ஒன்றுமே குடிக்கல. சரி நான் விட்டு ஒரு 12 கால் வரைக்கும் பறந்து ஜங்ஷனுக்கு போயிட்டோம். ஸோ அடுத்து சாப்பிடப்போ தெரிஞ்ச பையன் தான் நாங்கள் ரெண்டு. அப்போ உடனே வாங்கன்னு சொல்லி உள்ளே வச்சு அவன்கிட்ட ஃபஸ்ட் மெடிக்கல் பாக்ஸ் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே இருந்து கொஞ்சம் எக்யூப்மெண்ட்டுகள் இருந்து எடுத்தாங்க. அதை எடுத்து உனக்கு வந்து ஃபஸ்ட் மெடிக்கல் வந்து கொடுத்தாங்க. அதாவது ஃபுல்லாக பிளட்லாம் வந்து க்ளீன் பண்ணி அந்த ஓடிக்குள்ளோன் அந்த இதுகள் இருந்து அதெல்லாம் வந்து போட்டு அந்த ஸ்பஞ்சால் அந்த ரத்த கட்டியாக இருந்த எல்லாத்தையும் செஞ்சது. இப்போ அவருக்கெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சொன்னால் கடைக்கு சாப்பிட வந்தேன் நீ சாப்பிடுறது போய் என்னென்னு அதை விட்டுருக்கலாம். அவர் நான் பலிக்குதுன்னு துணிஞ்சோடனே அது நோவும் கொஞ்சம் நேரம் பல்ல கடிச்சிட்டு சொல்லி போட்டு எனக்கு ஏலாது. என்னென்னு சொன்னால் அது உடனே விழுந்தோடனே தேய்ச்சிருந்தா நோவு விழுங்கிட்டிக்க பிரதர். விழுந்தது நாளை காலுக்கு நைட்டு 1 மணிக்கு போட்டு தேய்ச்சா வலி. அதுன்னு சொன்னால் உண்மையில் விழுந்த உடனே வந்து எனக்கெல்லாம் பெயின் காட்டலை, போக தான் வந்து வலி ஏற்பட தொடங்கினது. ஸோ அதுக்கப்புறமா அங்கே போய் சாப்பிட்டு செஞ்சுட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டோம். அது மாதிரி இங்கே நாங்கள் நினைக்கிற வீட்டுக்கார அண்ணன் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார். அப்புறம் நான் அண்ணாட்ட சொல்லியிருந்தேன், ஏன்னா நைட்டு 12 மணி ஆகிட்டு போனபடி நீல காணல சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பயம் ஒன்று இருக்குந்தானே வீட்டுக்காரர்களுக்கு. ஸோ அண்ணா வந்து ஃபோன் பண்ணியிருந்தார். வந்து அப்போ நான் அவருக்கு திரும்ப கால் பண்ணி சொல்லியிருந்தேன், இப்படி தான் அண்ணா சின்ன ஒரு பிரச்சனை, நான் வந்து என்னென்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்து ஒருத்தருக்கு ஃபோன் எடுத்து அந்த பேனிக் ஆக கூடாதுன்றதுல ஃபிக்ஸ் ஆகிட்டோம். என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம சும்மா ஃபோன் எடுத்து இப்போ ஆக்சிடென்ட்னு சொன்னாலே இப்போ நாட்டில் நடக்கிற ஆக்சிடென்ட்டில் பார்த்து எது நடந்துட்டோன்ற அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போகும். அதால் நேராக போய் கதைச்சோம்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம்
இதாக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ வந்துட்டு இப்போ காலையில் வந்து நான் எந்திரிச்சுன்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணாங்க இன்சூரன்ஸ்காரங்க வந்து 9:30க்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்பொட்டுக்கு அதாவது பறந்தனுக்கு வர சொல்லி என்ன சொன்னால் பைக்கை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து நான் இல்லை எந்திரிச்சிட்டு உன வந்து ரெடியாக இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைக்கை கொண்டு போயிட்டேன். அங்கே கொண்டு போனது அங்கே ப்ரொசஸ் எல்லாம் முடிக்கிறது நல்லா டைம் போயிட்டு அதுக்கப்புறமா தனியாக போய் ஹாஸ்பிட்டலில் தனியில் இந்த வீட்டுக்காரன்னா தான் சொன்னார் பொடியன் கராச்சி போய் எங்கேண்டு கேட்டான். நான் சொன்னேன் பிரகலாதன் கராச்சி போயிருக்கான் நான் சொல்லி சரி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு அவர் திருவள்ளூர்லேயே ஏற்றிட்டு போனார். போயிட்டு சொன்னால் அந்த அடி இதில் பிரதர் கால் அப்படியே வீங்கிட்டுது. அப்போ அந்த இங்கே பரந்தனில் இருக்கிற ப்ரைவேட் கவுண்டில் தான் எக்ஸ்ரே எடுத்துருக்கு இந்த ரிப்போர்ட் வரையில அவர் சொன்ன நரம்பு உடைகிற அளவுக்குண்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படி எதுவும் நடந்திருந்தால் நீ நடந்து தெரிய மாட்டேன் இருந்த ஒரு சேஃப்டிக்கு எடுப்போம்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இந்த இடத்துல மட்டும்தான் பெரிய அந்த கால் வைக்கிற அந்த இது உடைஞ்சி குத்தி அப்படி தாட்டு குத்துட்டு அது இன்ஃபெக்ஷன் தானே அந்த இரும்புக்குரிய அப்படின்னு சொல்ல அதில் ஊசி போட்டி இருக்கணும். இப்போ முதலாவது ஊசி இன்றைக்கு போட்டிருக்கு. அடுத்த ஊசி 3ஆம் மாதம் 3ஆம் தேதி 2வது ஊசி போடணும். அடுத்த 3வது ஊசி பிரதர் 9ஆம் மாதம் 3ஆம் தேதி போடணும். அந்த 3 ஊசி போட்டால் 5 வருஷத்துக்குள்ளே அந்த ஊசின்னு சொல்லுவாங்க. கம்பி கழிச்சாலோ இது செஞ்சாலோ அந்த ஊசி போட விஷயங்கள் உடம்புல டக்குனு இது செய்யாமல் இருக்கிறது போட்டது. ஆனால் வந்தோடனே பெயின் கில்லர் குளிசை தந்தவங்க போட்டுட்டு நான் உனக்கு பிள்ளானு கோடிச்சு என்னண்டு இன்னும் இல்லை நான் கராச்சிக்குள்ளே இருக்கேன்னு சரி நீ பார்த்துவான்னு சொல்லிட்டு நான் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு நித்திர கொண்டுட்டேன். இப்போ தான் பிறகுலாதான் வந்தது. என்ன சொன்னால் இன்னும் கூட வேலை முடியலன்னு சொன்னால் கிளைம் பண்ணி எல்லாம் ஓகே ஆச்சு. அப்போ நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு என்ட்ரி காப்பி தருவாங்க. ஆனால் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அங்கேருந்து ஒரு லெட்டர் உங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்தா தான் அந்த காப்பி வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் அங்கே எல்லாம் பேசிவிட்டு கராச்சியில் வந்துட்டு கொட்டேஷன்லாம் எடுத்து கிளைம் பண்ண இடத்த வந்து எல்லாம் கொடுத்துட்டு பைக் வந்துட்டு கராச்சிலையும் விட்டுட்டு வந்துட்டேன். நான் ஒரு 2-3 டேஸில் அதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க வந்துட்டு. ஸோ அது பண்ணி முடியத்தான் வந்துட்டு பைக்கே கைக்கு கிடைக்கும். அண்ட் அது வரைக்கும் பஸ்ஸில் தான் நான் இப்போ போகும்போது பைக்கில் போனால் நான் வரும்போது வந்து பஸ்ஸில் தான் வந்து இனி 2-3 நாளைக்கு வந்துட்டு பஸ்ஸில் தான் பயணிக்க வேண்டியதாக இருக்கும். அதோட சேர்த்து என்னோட சொன்னால் இப்போ இதுக்கு பிறகு வந்து நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். புதுக்குடியிருப்பு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட அந்த லெட்டர் வந்து அங்கே கொடுத்துட்டு அங்கேருந்து காப்பி வேண்டி கொண்டு திரும்ப போய் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்துட்டு கொடுக்கணும். இல்லை உண்மையிலே என்னென்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளால வந்து நடந்ததுனால இன்றைக்கி எவ்வளோ பெரிய விளைவை கொண்டு வந்திருக்க சொல்லி பாருங்க. தான் விபத்து வாகனம் ஓட்டும்போது எப்போவுமே பார்த்து தான் போகணும். நாங்களும் பார்த்து சுதாரணமாக தான் போகிறோம். ஆனால் நாங்கள் கொண்டு இன்னொருத்தனை விடலை, இன்னொருத்தவங்க கொண்டு எங்களை விடுறாங்க. அதான் பிரச்சனை. உண்மையில் பயணிக்கும் போது யாரை எப்போ நம்மளை கொண்டு விடுவாங்கன்றதை வந்து நம்மளால் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. இதே ஆடு மாட்டை நிற்கணும்னு சொன்னால் தெரியும் அது பாயும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லோவாக போடலாம். ஆனால் ஓடி வர மனுஷன் வந்து நம்மளை கொண்டு விடுவான்றதை வந்து நம்ம எதிர்பார்க்கல. அதுதான் பிரச்சனை. என்ன சொன்னால் இதே இது அவர் விட்டு எப்படி பாரதூரமுண்டா பிரதர் நம்ம விட்டுருந்தா நமக்கு அடித்து எதுவும் செஞ்சிருப்பாங்க. என்ன சொன்னால் அது வந்து அவங்களோட ஏரியா. இப்போ யாரும் வந்து அந்த ஐயாவுக்கு ஒரு பிரச்சனை வரணும்னு சொல்லி யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அடுத்து ஒழிப்பு விட்டு இதேஞ்சவங்களை தவிர 2-4 பேர் சொன்னவங்க அந்த டிராக்டர் அங்கே இருந்த நெல் காய வச்ச டிராக்டர் நாங்கள்லாம் சொன்னவர் என்ன அந்த மிஸ்டேக் வர்றது தான் நாங்களும் மிஸ்டேக் விடுறது தான். ஆனால் அந்த மனிதாவின் அடிப்படையில் இறங்கிட்டு வந்து அவர் என்ன இது பார்த்தவங்களோட கதைச்சிருக்கலாம். அவர் செய்யாமல் போயிட்டார். நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் என்ன முடிவு எடுக்க முடிவெடுத்து நீங்கள் செய்கிறத செய்யுங்கன்னு சொன்னார். இதுதான் உண்மையில் நடந்த பிரச்சனை. திவா இப்போ காலையிலேயும் கோல் அடித்து வரையாண்டு நான் சொன்னேன் இல்லை இப்படி தான் பிரச்சனை ஹாஸ்பிட்டலில் போயிருக்கு மருந்து எடுத்துருக்கு பிரகலாதன் இப்படி கராச்சிக்கு போயிருக்கு பாப்பம் பார்த்துட்டு அப்படி என்ன பிளான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கு. உண்மையிலே ஒரு விபத்து ஏற்படுத்தணும்னு சொன்னால் முதல் உங்களோட வாகனத்தை வீதியை விட்டு சைட் பண்ணிவிட்டு போக்குவரத்துக்கு இடைஞ்சல் வரைக்கும் சைட் பண்ணிவிட்டு உண்மையிலே விபத்து ஏற்பட்ட ஆளுக்கு என்னென்னு பாருங்கள் முதல். அப்படித்தான் இதுக்கு மேலே எங்களில் வந்து விட்டு அந்த அக்காவை கூட வந்து அவங்கள தான் பிள்ளை. ஆனால் நான் எங்களுக்கு காயங்கள் அடி ஒன்றும் பல நாங்கள் வைக்கங்களை விடலை. யாழ்ப்பாணத்தில் முதல் அடி அதாவது இந்த எம்பி வாய்க்கு வந்து இதோட வந்து 3வது அடி. ஸோ வந்து முதல் அடியில் வந்து அந்த அக்கா வந்து விழுந்து அவரோட பைக்கும் ஆட்களை விழுந்துட்டாவும். அவங்க சொன்னால் நாங்கள் நேர் ரோட்டில் ஓடிக்கொண்டு இருக்கும்போது உள் ரோட்டில் வந்து அடுத்த ரோட்டுக்கு க்ராஸ் பண்ணுறதுக்கு ஸ்பீடாக கொண்டு அவள் விட்டவ. அப்படி தான் அவள் அடி விட்டா. ஆனால் எங்களோட பைக்கு வந்து விழலை. எங்களோட பைக்கு வந்து அடி விழுந்து எங்களோட பைக்கு வந்துட்டு கண்ணாடி கழிஞ்சு தெரிஞ்சதுக்குள்ள விழுந்த கூட பிறலாண்ட சொன்னேன் நான் பைக்கை தூக்கி கொண்டு இருக்கேன் அக்காவுக்கு என்னென்னு பாரு. நான் பிறலாண்ட முதல் சொன்ன வார்த்தை நான் பைக்கை தூக்குறேன் நீ அக்கா போய் பாருன்னு சொன்னேன். பிறலான் போய் மிஸ்டேக்குங்கள் இல்லை. ஆனால் அக்காட்ட நான் போய் சொன்னேன் அக்கா பாருங்கன்னு சொல்லி தான் பிறலான் போயிட்டு என்ன பார்த்துட்டு அக்காட்ட ஒரே அட்வைஸ் தான் சொன்னது. அக்கா எங்களோட பைக்குன்றதுனால உங்களுக்கு இதோட வந்து போயிட்டு அது நாங்கள் கண்ட்ரோல் பண்ணதுனால இதே வந்து ஒரு பெரிய வாகனமோ இல்லைன்னு சொன்னால் பைக் வந்து பயங்கர ஸ்பீடாக வந்துருந்தாலும் உங்களோட நிலைமை வந்து யோசிச்சு பாருங்கக்கா. எப்போவுமே வந்து குறுக்க இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து குறுக்க இருக்கு. அதே மாதிரி யாழ்ப்பாணம் பக்கமோ இந்த பக்கம் வந்துட்டு நாங்கள் இப்போ பைக்கில் போகிறதா இருந்தாலும் மட்டக்களப்பு இங்கே போகிறதா இருந்தாலும் பெண் பிள்ளைகளை கொஞ்சம் பார்க்கும்போதும் பயமாக தான் இருக்கேன்னு சொன்னால் பைக் ஓடும்போது உண்மையில் பைக்கில் பிரேக்குன்றது ஒரு சிஸ்டம் இருக்குன்றது வந்து அவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ சொல்லி தெரியாது.
அவங்க பைக்கில் பிரேக்கை வந்துட்டு அழுத்துறதுக்கு பதிலாக கால் ரெண்டு தான் நிலத்தில் குத்துறாங்க. ஏன் நீங்கள் காலை யூஸ் பண்ணுறீங்க? அதுக்கு தான் பிரேக் இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் பைக்கை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொன்னால் பிரேக் அடித்து கண்ட்ரோல் பண்ணுங்கம்மா. நீங்கள் காலை குத்துனாலும் பைக்கு சடன்லி வந்துட்டு கண்ட்ரோல் ஆகாது. சரிங்களா? இப்போ பொம்பளையில் தான் எங்கள்கிட்ட 2-3 தரம் விட பார்த்ததில் ஒரு பொம்பளையில் தான் எங்கள்கிட்ட பட்டு கீழே விழுந்தவங்க 2 பேர்கிட்ட வந்து எங்கள்கிட்ட விட பார்த்து மிஸ் ஆகிட்டு போனவங்க. ஸோ வந்து உண்மையிலே லைசன்ஸ் கம்பெனியில் வந்துட்டு இப்போ எப்படி சொல்கிறோம், ட்ரையல் காட்டும் போதெல்லாம் வந்துட்டு லைசன்ஸ் கொடுக்கும்போது வந்து பெண் பிள்ளைகள் தான் வந்து உத்து பார்ப்பாங்க, கண்ணாடி பார்க்குறாங்களா, பிரேக் பண்ணுறாங்களா, ஸ்டாண்டை ஒழுங்காக வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. சரி, லைசன்ஸ் எடுத்து பாஸ் பண்ணி லைசன்ஸ் எடுத்து வராங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரூல்ஸ் படி நடக்கிறது இல்லை. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால் உண்மையில் பெண்களால் மட்டும் விபத்து வரன்றதுக்காக இல்லை, ஆண்களாலையும் அதிக விபத்துகள் வருது. இப்போ நேற்று நடந்த ஆண்கள் தான் வந்தது. பட் இருந்தாலும் பெண்கள் வந்துட்டு அடிக்கடி இந்த மிஸ்டேக் வர்றதை வந்து நான் அதில் வந்து சொல்லிக்கொள்கிற மாதிரி. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் திருத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி ஆண்களோ சரி பெண்களோ சரி உண்மையில் விபத்து நடக்காத அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் ட்ரைவிங் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஓடுங்க. என்ன சொன்னால் நம்ம போகிற சில வழிகளை பார்த்து தான் நம்மளுக்கு பின்னால் வர போகிறவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் வந்து மனிதாபிமானம்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டு மனுஷனுக்கு அடித்தாலும் சரி, ஆடு மாடுக்கு அடித்தாலும் சரி, உங்களோட வாகனங்களை சைட் பண்ணிவிட்டு நீங்களும் ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த இடத்துல வந்து என்ன நடந்ததுன்றது உங்களோட பெரிய பாதிப்பு உங்களோட விபத்தில் வந்து சிக்கி கொண்டவங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாருங்கள். அதுதான் சொல்லுவேன் நான். இப்போ இதை விட சொல்லுவே கண்டென்ட்டுக்காக வேண்டி வீடியோ எடுத்துக்கணும். உண்மையில் என்னென்னு சொன்னால் நேற்று திவா போட்ட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கால் அடிச்சுவாங்க, என்ன நடந்துட்டு உண்மையில் என்ன வீடியோ போட்டது அவங்க கொஞ்சம் பேனிக்காக இருப்பாங்க. ஓகே சேஃபாக இருக்கானுங்கள் பொடிய நல்லன்னு சொல்லி. அடுத்தது இப்படி செய்கிறார்கள் கொஞ்சம் மிஸ்டேக் யாருன்னாலும் விடலாம், கொஞ்சம் எல்லா பேரும் அந்த மனிதாபிமானத்தை விட்டு கொடுக்காம. கண்டிப்பாக. ஸோ வந்து இதோட வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம்னு சொன்னால் உண்மையில் கேட்டவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக வந்து பதில் சொல்லிட்டு இருக்கேன். அது நான் மொத்தமாக வந்து வீடியோ பார்த்து போட்டோன்னு சொன்னால் என்ன நடந்ததுன்றது தெரிய வருந்தானே. ஓகே, ஸோ இதோட நாங்கள் இனிமேல் வந்துட்டு பைக்கை நிறுத்த ஆட்டிட்டு வீடியோக்காக வேண்டி இனிமேல் ஃபுல்லாக பஸ்ஸுலேயும் போய் வரையில. அது வந்து பைக்கில் தான் போகணும். என்னதான் அடிப்பட்டாலும் வந்து எங்களோட ஃபீல்டு வந்து அப்படி இன்றைக்கு அடித்து நாங்கள் கீழே விழுந்தாலும் நாளைக்கு எந்திரிச்சு ஓடத்தான் வேணும். ஸோ அதுதான் எங்கள்கிட்ட லைஃபு, அதுதான் எங்கள்கிட்ட ஃபீல்டு. ஸோ நாங்கள் சொல்கிறலாம் இதுதான், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். முன்னுக்கு வாரவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக வாராங்கன்றது தான் வந்து தெரியாமல் இருக்குது. ரைட், இதை இதோட வந்து முடிச்சுக்கொள்வோம். நாங்கள் நீதிமன்றம் அது இதுன்னு சொல்லி வந்து நாங்கள் இழுபட விரும்பலை வந்து, அதனால தான் சுமூகமாக வந்து பேசி அதை வந்து முடிச்சிட்டோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.